ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2025 எஜுகேஷன் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய நியூ டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கல்வி திட்டங்கள் தான் இப்போ பார்த்துட்டு வரோம். அதுதான் வந்து நியூ டாப்பிக்காக இந்த இயரில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட் என்ன பார்த்தோன்னா, எஸ்எஸ்ஏவும் ஆர்எம்எஸ்ஏ திட்டத்தை தான் நம்ம ரெண்டு வீடியோவில் பார்த்துருப்போம். இது 3வது வீடியோ. இதுவும் திட்டங்கள் தான், கல்வி திட்டங்கள் தான் இதுவும். சமக்ர சிக்ஷா, ஓகேங்களா? சமக்ர சிக்ஷா இந்த இதான் நம்ம பார்க்க போகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமக்ர சிக்ஷா என்பது பாலர் பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்வித்துறைக்கான ஒரு விரிவான திட்டம். சமக்ர சிக்ஷான்றது பாலர் கல்வி முறை, அதாவது ப்ரீகேஜி முதல் 12th வரைக்கும், ஓகேங்களா? பள்ளி கல்வித்துறைக்கான ஒரு விரிவான திட்டம் இது. அடுத்து, பள்ளி கல்விக்கான சம வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் அளவிடப்படும் பள்ளி செயல்திறனை மேம்படுத்தும் பரந்த குறிக்கோளுடன் இந்த திட்டம் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்விக்கான சம வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் அளவிடப்படும் பள்ளி செயல்திறனை மேம்படுத்தும் பரந்த குறிக்கோளுடன் குறிக்கோள் கொண்டதான் வந்து இந்த திட்டம் வந்து இந்த குறிக்கோள் கொண்டதான் இந்த திட்டத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் 2 வீடியோவில். சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் ஒன்று, எஸ்எஸ்ஏ. ராஷ்ட்ரிய மத்தியம சிக்ஷா அபியான், இது வந்து ஆர்எம்எஸ்ஏ திட்டம் சொல்லுவாங்க. மற்றும் இதோட என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, டிஇ, அதாவது ஆசிரியர், அங்கே ஃபெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஆசிரியர் கல்வி ஆகிய 3 திட்டங்களை இணைத்து 2018 வந்து இது தொடங்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம 2 திட்டம் பார்த்துருப்போம், சர்வ எஸ்எஸ்ஏவும் ஆர்எம்எஸ்ஏவும். அது கூட டிஇயும் கலந்து, அதாவது ஆசிரியர் கல்வியும் சேர்த்து இந்த 3 திட்டங்களையும் இணைத்து வந்து 2018 இந்த சமக்ர சிக்ஷா திட்டம் வந்து தொடங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது, இந்த திட்டம் வந்து பள்ளிகளில் 1.16 மில்லியனும் மாணவர்களில் 156 மில்லியன் வந்து, அடுத்தது அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் வந்து 5.7 மில்லியன் ஆசிரியர்கள் வந்து உள்ளடக்கியதாக சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எதெல்லாம் உள்ளடங்கியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் எத்தனை பள்ளிகள்னால் 1.16 மில்லியன் பள்ளிகள். மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 மில்லியன். அப்புறம் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகள் எத்தனை மில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளை வந்து ஆசிரியர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து 5.7 மில்லியன்கள் வந்து உள்ளடக்கியதாக சொல்கிறாங்க இந்த திட்டத்தில், ஓகேங்களா? மொத்தமாக இதுதான், இதை பார்த்துக்கோங்க, இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன் தொடக்க நிலை முதல் மேல்நிலை பள்ளி வரை வந்து இது உள்ளடக்கியது இந்த திட்டம், ஓகேங்களா? அடுத்து, இது இந்திய கல்வி அமைச்சகம், அதாவது முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்திய கல்வி அமைச்சகம். அதன் மூலம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த கல்வித்திட்டம் தான் அது, ஓகேங்களா? எப்போனா 2018 தான் நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம். என்னென்னா, இந்த 3 திட்டங்களை இணைத்து வந்து இது தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்போம். இதனா எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டிஇ, டீச்சர் எஜுகேஷன், அதான் டிஇன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதே அந்த 2018 யார் இதை அறிமுகப்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கல்வி அமைச்சகம், அதாவது முந்தைய மனிதவள மேம்பாட்டுத்துறை. இதுவும் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கிறத முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன் திரும்பி கூட இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். இது வந்து பாலர் கல்வி முதல் 12th வரைக்கும், ஓகேங்களா? பள்ளி கல்வித்துறைக்கான ஒரு விரிவான திட்டம் சமக்ர சிக்ஷான்றது. அடுத்தது என்ன வருது அப்படின்னா, பள்ளி கல்விக்கான சம வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் அளவிடப்படும் பள்ளி செயல்திறனை மேம்படுத்தும் பரந்த குறிக்கோளுடன் இந்த திட்டம் வந்து தயாரிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 திட்டங்களை இணைத்து வந்து இது 2018 தொடங்கப்பட்டது. அடுத்தது வந்து இதில் என்னென்னலாம் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.16 மில்லியன் பள்ளிகள் அடங்கியிருக்கு, 156 மில்லியன் மாணவர்கள் அடங்கியிருக்காங்க. அடுத்தது 5.7 மில்லியன் வந்து அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களை வந்து உள்ளடக்கியது தான் வந்து இந்த திட்டம், ஓகேங்களா? அடுத்தது இந்த திட்டம் வந்து முன் தொடக்க நிலை முதல் மேல்நிலை பள்ளி வரை, இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்துருப்போம். அடுத்தது, இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கல்வி அமைச்சகம், அதாவது முந்தைய மனிதவள மேம்பாட்டுத்துறையை சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து இதுக்கு முக்கியமானது. அடுத்து இதனுடைய நோக்கங்கள் பார்த்துடலாம். இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, முழுமையான கல்வி வளர்ச்சி முன்பள்ளி முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு.
அடுத்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அல்லது எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் தொடக்க கல்வியிலேருந்து ஆரம்ப கல்வியிலேருந்து +2 வரைக்கும், அதாவது பாலர் கல்வின்னு கூட சொல்லலாம். அதுலேருந்து +2 வரைக்கும் முழுமையான கல்வி வளர்ச்சி தான் வந்து இது நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து 2வது என்னென்னா கல்வியின் தரத்தை வந்து மேம்படுத்துதல். 3வது என்னென்னா பெண்கள் மற்றும் பிற புறக்கணிக்கப்படும் குழுக்களுக்கு சம வாய்ப்பு அளித்தல், டிஜிட்டல் கல்வி மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவித்தல் தான் வந்து இதனுடைய நோக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஆசிரியர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் பயிற்சி. ஆசிரியர்களுக்கு வந்து அவங்களுடைய திறனை வளர்க்கவும் பயிற்சி அளிக்கவும் வந்து இது நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்தது தொழில்நுட்ப கல்வி மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறது. ஓகேங்களா, இந்த 5 பாயிண்ட் தான் வந்து இதனுடைய நோக்கங்கள். அடுத்த அம்சங்கள், முக்கிய அம்சங்கள், இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா முன்பள்ளி முதல் +2 வரை உள்ள முழு பள்ளி கல்வி பரப்பளவை வந்து உள்ளடக்கியது. அடுத்தது நிபுண் பாரத் மூலம் அடிப்படை மொழி மற்றும் கணித திறன்களை மேம்படுத்துதல். இதான் வந்து இதனுடைய நிபுண் பாரத். ஓகேங்களா, இது கூட கேட்கலாம். என்ன அப்படின்னா சமக்ர சிக்ஷாவில் வந்து அடிப்படை மொழி மற்றும் கணித திறன்களை மேம்படுத்த எதன் மூலம் மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா நிபுண் பாரத். ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட்டு மாநிலங்களுக்கு தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற திட்டங்களை வந்து வடிவமைக்கும் சுதந்திரம். அடுத்தது நிதி பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சமக்ர சிக்ஷாவுக்கு மத்திய அரசுக்கு 60%, மாநில அரசுக்கு 40%. அடுத்து வடகிழக்கு மாநிலங்கள் உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றுக்கு வந்து 90:10 விகிதத்தில் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க நிதி. ஓகேங்களா, அடுத்தது கற்றல் முடிவுகள், அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸ்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் வகுப்பறைகள், உள்ளடக்கிய கல்வி. உள்ளடக்கிய கல்வினா என்னென்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஆகியவற்றில் வந்து முக்கிய கவனம் செலுத்துறதா சொல்லியிருக்காங்க. எதுனா இந்த சமக்ர சிக்ஷா திட்டம். ஓகேங்களா, கற்றல் முடிவுகள், டிஜிட்டல் வகுப்பறைகள், உள்ளடக்கிய கல்வி, இந்த 3த்துலேயும் வந்து முக்கிய கவனம் செலுத்தி வரதா இதனுடைய முக்கிய அம்சங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா, இதில் முக்கியமான இந்த 5 பாயிண்ட்டு அதனுடைய நோக்கங்கள், அம்சங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நியூ டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.